எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி பிக் பாஸ் சொல்லுவார்னு நினைக்கிறேங்க. விஜயகாந்த் அவர்கள் மறைந்து விட்டார்ல, அந்த செய்தியை வந்து இன்றைக்கி சொல்லி இது ஒளிபரப்பாகும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா பாலசுப்ரமணியம் இறந்தபோது உள்ள தகவல் சொன்னாங்க. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர். அவருடைய மறைவு கண்டிப்பாக பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற அந்த போட்டியாளர்களுக்கு தெரிவிக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே அர்ச்சனாவும் விஷ்ணுவும் பேசும்போது ஒரு விஷயத்தை அர்ச்சனா வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறாங்க. என்னென்னா, கேம் நமக்காக விளையாடணும், மற்றவங்களுக்காக இவங்க தோக்கணுங்கிறதுக்காகலாம் அதெல்லாம் விளையாடக்கூடாது. எனக்கு வந்து என்னென்னா, இப்போ டிசர்விங் இவங்க நினைக்கலாம் ஒருத்தவங்களை டிசர்விங்னு, மக்கள் அவங்களுக்கு அது நான் டிசர்விங்காக இருக்கலாம். இப்போ நாம் ஒருத்தவங்க நினைப்போம் இவங்க நான் டிசர்விங்னு, மக்களுக்கு அவங்க டிசர்விங்காக இருக்கலாம். அதனால் மக்களின் முடிவே இறுதி முடிவு அப்படிங்கிறது தான் எனக்கு அந்த பாயிண்டில் உடன்பாடு இல்லை. அதேமாதிரி சில பேர் வந்து ஒரு மாதிரி டீமப்பாக ஆடுறீங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு டிக்கெட் டு ஃபினாலேக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் ஒரு ஆடியன்ஸாக தான் இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுது. அது வந்து யார் பதில் சொல்லணுமோ அதை நீங்கள் பாடுங்க. இன்னொரு சில விஷயங்கள் நான் பார்த்த வரையும் சொல்கிற விஷ்ணு, சிலர் என்னென்னா மற்றவங்க தோத்துன்னுட்டு தான் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆள் ஜெயிக்கக்கூடாதுங்கிற மாதிரி இந்த கேம் போகிற மாதிரி எனக்கு இருக்குது. ஆமாம்மா, எனக்கும் அப்படி தான். நான் ஜெயிக்கணும் டிக்கெட் டு ஃபினாலே, அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அர்ச்சனா. சரி அப்படி இருந்தால் ஃபைன். கேமாக இருந்தால் சரியில்லை. எனக்கும் டிக்கெட் ஃபினாலுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் நான் எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போயிட்டுருக்கு. அங்கே ரவீனா கிட்ட வந்து விசித்திரமாக மன்னிப்பு கேட்ட அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ட்ரிகர் ஆகி கோவப்பட்டாங்க போல இருக்கு. அப்புறம் சரி, அதுவும் அவங்களும் ஒரு கண்டஸ்டன்ஸ் தானே அப்படின்னு வந்து மன்னிப்பு கேட்டாங்க.